நாட்டுக்கோழி குழம்புல முட்டை பிரட்டல் தாங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. வேக விட்டதுக்கப்புறம் முட்டை எல்லாத்தையும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்து அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை எடுத்து வச்சுங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு, பட்டை வகை, கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கிண்டிக்கலாங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா கிண்டிக்கலாங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அடுத்து தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா கிண்டிக்கலாங்க. கிண்டினதுக்கப்புறம் தேவையான அளவு சிக்கன் மசாலா, கரம் மசாலா ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கலாங்க. கிண்டினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த நாட்டுக்கோழி குழம்பை ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கலாங்க. கிண்டினதுக்கப்புறம் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருந்த எக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா கிரேவியில் இருக்கிற மசாலாலாம் அப்போ தாங்க எக்கில் ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த எக்கெல்லாம் கிரேவியில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க நம்ம டிஷ் ரெடிங்க. நாட்டுக்கோழி குழம்புல பண்ணாங்க. இந்த டிஷ் ரொம்ப டிஃப்ரெண்டாகவே இருந்துச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க.